பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கலாம். இதுல 11 கொடுத்துருக்காங்க. இந்த 11 என்னன்னு கூட இப்ப குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. 11 18 இந்த மாதிரி கஷ்டமான கேள்விலாம் கூட இந்த டாபிக்ல கேட்பாங்க. அறநூல் எத்தனை, அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ திருக்குறள் எழுதுனது யாரு? திருவள்ளுவர், நமக்கு தெரியும். நாலடியார் சமண முனிவர்கள். 11 கீழ்கணக்கு உள்ள ஒரே தொகை நூல் எதுனா இந்த நாலடியார் தான். தொகை நூல்னா என்ன? ஒரு ஆள் பாடினது கிடையாது, நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஸோ அது தொகுத்து வச்சதுதான் தொகை நூல். அப்ப 11 கீழ்கணக்கு உள்ள ஒரே தொகை நூல் எதுனா இந்த நாலடியார் தான். அடுத்து நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். இல்ல கடிகை என்பதன் பொருள் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. துண்டு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எதுன்னு இந்த நான்மணி கடிகை கேட்டிருக்காங்க. இன்னா 40 கபிலர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கபிலர்னா என்ன சொல்லுவோம்? குறிஞ்சினாலே கபிலர். குறிஞ்சி இல்லாம ஒரு இடத்துல கபிலர் வந்திருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்னா கபிலர், இன்னா 40 ஞாபகம் வச்சுக்கலாம். கார் 40 யார் அப்படின்னா கண்ணன் கூத்தனார். கண்ண கார்ல போய் தான் கூத்து பாப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத அடுத்த சாட்சியில் பார்ப்போம். தேங்க்யூ.